விமான விபத்து குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் வரைகலை மூலம் விளக்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் செல்லலாம். ஜீவபாரதி, தற்போது விமானம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் கிடைத்து வருகின்றன. அதே நேரத்தில் விமான விபத்து எப்படி நடந்திருக்கலாம் என்பது குறித்தும் பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தற்போது அண்மையிலாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் இந்த விமானத்தில் எதுவுமே ஒழுங்காக சரிவர செயல்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இப்போது ஒரு விமானத்தின் பயன்பாட்டு காலம் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை ஆண்டுகளாக இருக்கலாம்? இந்த விபத்துக்கான காரணம் தற்போது என்னவாக சொல்லப்படுகிறது? அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்ன சொல்கின்றன? நீங்கள் குறிப்பிட்டதை போலவே பல்வேறு கேள்விகள் இந்த விபத்தின் மூலமாக எழுந்திருக்கிறது. தற்போது வெளியாகக்கூடிய அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அந்த பயணம் செய்யப்பட்ட அந்த விமானத்தில் எதுவுமே சரியாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு நீங்கள் கேட்கும்போது, இந்த விமானம் அதாவது போயிங் ட்ரீம்லைனர் 7878 இந்த விமானத்தில் தான் இந்த பயணமானது நடந்திருக்கு. இந்த பயணம் ஒரு துரதிருஷ்டவசமாக மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போயிங் ட்ரீம்லைனர் பற்றிய செய்திகளில் நம்ம எடுத்து படிக்கும்போது ஒரு பக்கம் அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த போயிங் ட்ரீம்லைனர் விமானமானது பல்வேறு காலகட்டங்களில் குறிப்பிட்டு 2025ஆம் ஆண்டில் மட்டுமே 6 முறை இத்தகைய ஒரு சிக்கல்களை சந்திச்சிருக்கு. ஒரு முறை உயிரிழப்பு அப்படின்ட்டு அந்த விஷயங்களை நோக்கி போகிறது. மற்றொரு காலகட்டங்களில் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த கால இடைவெளியில் ஏதாவது சிக்கல்கள் உடனடியாக ஒரு மற்றொரு விமான நிலையத்தில் தரையிறங்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய இந்த திரையில் பார்க்கக்கூடிய இந்த விமானம் தான் இந்த போயிங் விமானம், போயிங் ட்ரீம்லைனர் 7878 அப்படிங்கிற இந்த விமானம். இதுதான் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்குது. இந்த போயிங் விமானம் குறித்து பல விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த விபத்து நடந்ததன் பிறகாக பலரும் எழுதிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் ஏர் இந்தியா போயிங் 787-800 கிட்டத்தட்ட 800 பேசஞ்சர்ஸை டெல்லியிலிருந்து பிர்மஹம் அப்படிங்கிற அந்த ஒரு நகருக்கு அந்த பயணமானது தொடங்குது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மிக முக்கியமான டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக மாஸ்கோவில் இந்த விமானமானது உடனடியாக தரையிறக்கப்படுது. கிட்டத்தட்ட அதில் 258 பேசஞ்சர்ஸ் எந்த விதமான காயங்களும் இல்லாமல் தப்பிக்கிறாங்க. அதே போல் கடந்த ஆண்டு ஜூலை அந்த காலகட்டங்களில் ஏர் இந்தியா இதே இந்த விமானம் போயிங் விமானமானது டெல்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ போகிறாங்க. இந்த இடைப்பட்ட பயணத்தின் போது டெக்னிக்கல் இஷ்யூ குறிப்பிட்டு அந்த விமானத்தை இயக்கக்கூடிய அந்த காக்பிட்டில் மிக முக்கியமான டெக்னிக்கல் இஷ்யூ வருது. அப்படிங்கும்போது சைபீரியாவில் அந்த விமானமானது உடனடியாக தரையிறக்கப்படுது. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்ததாக கடந்த ஆண்டு மே மாதம் இதே போயிங் ட்ரீம்லைனர் 787 அந்த விமானமானது நியூசிலாந்திலிருந்து பவுண்ட் லேட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதே மாதிரி ஒரு மிக முக்கியமான அதாவது நடுவானில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு உடனடியாக தரையிறக்கப்படுகிறது. குறிப்பிட்டு இந்த போயிங் 2018 2019 அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 350 பேர் இந்த விமான விபத்தின் காரணமாக இறந்திருக்காங்க. இதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியான விசாரணைகளை நடைபெற்றதன் தொடர்ச்சியாக MCASன்னு சொல்லப்படக்கூடிய மேனுவேரிங் சாரிஸ்டிக் அகுமேஷன் சிஸ்டம் இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதன் காரணமாக தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த போயிங் காரணமாக பிரச்சனைகளை பலரும் சந்திச்சிட்டே வராங்க. அதுலேயும் குறிப்பிட்டு இது தொடர்பாக தொடர்ச்சியாக எழுதிட்டு வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போயிங் சார்ந்த விமானம் அதாவது 2021 23 வரைக்கும் ஃபெட்ரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு போயிங் அந்த நிறுவனம் அந்த ட்ரீம்லைனர்ஸ் நிறுவனம் புதிதாக ஒரு போயிங் அந்த ட்ரீம்லைனர் விமானத்தை தயாரித்து கொடுக்கறது நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில். காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடங்கள் அதை காக்பிட்லேருந்து தொடங்கி பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை இந்த விமானமானது எதிர்கொண்டே வருது. குறிப்பிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல
பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, குறிப்பிட்டு இன்றைய தினம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மணி நேர அந்த காலப்பயணம். அந்த 10 மணி நேர காலப்பயணத்தில் கிட்டத்தட்ட இன்றைய தினம் மட்டுமே வந்து 58,000 லிட்டர் அளவுக்கான அந்த ஒயிட் பெட்ரோல் வந்து அந்த விமானத்தில் இருந்திருக்கு. விமானம் தன்னுடைய அந்த பாதையிலிருந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு பிறகாக கிட்டத்தட்ட 5லிருந்து 10 நிமிடத்திற்குள்ளாகவே வந்து மிகப்பெரிய ஒரு விபத்தானது வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அந்த ஒயிட் பெட்ரோல் கிட்டத்தட்ட 58,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த விபத்து வந்து சிறிய அளவில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஒயிட் பெட்ரோல் இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலின் காரணமாக மிகப்பெரிய விபத்தானது வந்து ஏற்படக்கூடிய அந்த சூழல் இருக்குது. நம்ம காட்சிகளை பார்க்கும்போது அது கீழே விழுந்து எந்த அளவுக்கு வெடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகள் வந்து நம்ம பார்க்குறோம். பல திரைப்படங்களில் வந்து பார்த்துருந்தாலும் கூட நேரடியாக ஒரு சம்பவமானது வந்து இந்திய நாட்டையே வந்து உலுக்கியிருக்கு, ஒட்டுமொத்த உலகையே வந்து உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தகைய சில காலகட்டங்களில் வந்து விமானங்கள் வந்து தொலைந்து போயிருக்கலாம், அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது, ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் கூட வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சூழல் வந்து இருந்திருக்கு. ஆனால் தற்போது நம்மளுடைய கண் எதிராகவே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய விமானம் வந்து இந்த அளவுக்கு வெடித்து சிதறி இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கான ஒரு கோர விபத்து, அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களையும் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் குறிப்பிட்ட மாதிரியே கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டுமே 6வது முறையாக இத்தகைய ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து இந்த போயிங் ட்ரீம்லைனர் 787-8 வந்து சந்திச்சிருக்கு. நம்ம குறிப்பிட்டதை போலவே இன்றைய விமான பயணத்தின் போதும் பல்வேறு பிரச்சனைகளும் இருப்பதை வந்து அந்த விமானத்தில் பயணித்தவர்களே வந்து அந்த வீடியோ காட்சிகளை வந்து பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. அதிலேயே வந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது ரொம்ப காமனான விஷயம், ஒருத்தங்க வந்து நம்மளுடைய அந்த ஃப்ளைட்டில் வந்து பயணம் செய்கிறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அது எந்தளவுக்கு உடனடியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் அது உடனடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் அதற்கான விடையை வந்து அந்த நிறுவனம் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த போயிங் ட்ரீம்லைனர் விமானமானது வந்து இந்தியா தொடர்ச்சியாக குறிப்பிட்டு ஏர் இந்தியா அதிகப்படியாக வந்து வாங்கி அது தொடர்பான பயணத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. மற்ற நாடுகள் வந்து இந்த போயிங் ட்ரீம்லைனரை வந்து வாங்குறதில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம இந்நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த விபத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு நாட்டை சார்ந்த பிரதமர்கள், அதிபர்கள் தங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்தியா நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி அதே போல் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் வந்து இந்த விஷயம் தொடர்பாக தங்களுடைய வருத்தத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் குறிப்பிட்டு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த விபத்து தொடர்பான பல்வேறு இதை குறிப்பிட்டிருக்காங்க. குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி தொடர்பான அந்த ஒரு செல்ஃபி காட்சிகளும் வந்து தற்போது வெளியாயிருந்துச்சு. அது வந்து எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அரசாங்க தரப்பிலிருந்தே வந்து அவர்கள் குறிப்பிட்ட அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். அதே போல் இந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் தொடர்பாகவும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது. ஒரு விமானம் தங்களுடைய பயணத்தின் போது தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்குமே எந்த ஒரு இடத்துல தொடங்குறாங்களோ அந்த இடத்துலேருந்து தொடங்கி எந்த இடத்துல முடிகிறாங்களோ அது வரைக்குமே எல்லா விஷயங்களும் அந்த பிளாக் பாக்ஸில் வந்து முழுமையாக ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இந்த விபத்தின் தொடர்ச்சியாக இறுதியாக அங்கே இருக்கக்கூடிய அதாவது குறிப்பிட்டு இந்த விபத்து வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த தீ விபத்து இருக்குது அப்படின்னா அந்த தீ விபத்திற்கு அடுத்தபடியாக அந்த பிளாக் பாக்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து அதை தற்காத்து கொண்டு அந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டால் வந்து மீட்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட பிளாக் பாக்ஸில் என்ன மாதிரியான தகவல்கள் வந்து பதிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் அந்த விசாரணையின் போது என்ன மாதிரி பேசப்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய 2 விமானிகளும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து கடைசியாக அந்த மேடே சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகப்படியாக வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அது தொடர்பான விஷயங்களை வந்து பதிவு செஞ்சு எதன் காரணமாக வந்துச்சு உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து அதில் குறிப்பிடுவாங்க. அதே போல் இந்த பிளாக் பாக்ஸை பொறுத்தளவுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விபத்துகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு இறுதி முடிவுங்கிறது வந்து இந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதே போல்
தற்போது இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்தின் தொடர்ச்சியாக ஏர் இந்தியா தங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து இத்தகைய ஒரு துயர சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ட்விட்டர் பேஜையும் வந்து ஒரு கருப்பு நிறத்தில் வந்து மாற்றிருக்காங்க. அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் அந்த பிளாக் பாக்ஸில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ட்ராக்கிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து அந்த பயணமானது வந்து தொடங்கியிருக்கு, எதன் காரணமாக இந்த விபத்தானது வந்து ஏற்பட்டிருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு இது பண்ணுவாங்க. அதே போல் காக்பெட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது, ஃப்ளைட் டேட்டா ரீகன்சிடர் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்குது. இது எல்லாமே என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன காரணமாக ஒரு விமானமானது வந்து விபத்தோ அல்லது வந்து அவசரமாக தரையிறங்கப்படுதோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸில் வந்து உடனடியாக அது ரெக்கார்ட் செய்யப்படும். ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளுக்கு வந்து எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்போது வரைக்குமே இங்கிருந்து, அதாவது நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து அகமதாபாத்துக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமானங்கள் மீண்டும் அதே இடங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் குறிப்பிட்டு அகமதாபாத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கோ இல்லை மற்ற நகரங்களுக்கோ வந்து செல்லக்கூடிய விமானங்கள் தற்போது வரைக்கும் வந்து ஒரு மிக முக்கியமான அதாவது இது வரைக்குமே வந்து மீண்டும் அந்த விமான நிலைய சேவை தொடங்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது. அடுத்தடுத்த கட்டங்களில் இந்தியாவின் சார்பாகவோ இல்லை ஏவியேஷன் துறை சார்பாகவோ வந்து அடுத்த கட்டமாக போகும் அப்படிங்கிறது தான். தொடக்கத்திலே நம்ம சொன்ன மாதிரியே இந்த போயிங் தான் வந்து இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்குது. போயிங் ட்ரீம் லைனர் அப்படிங்கிறது தான். ஏன்னா 10 மணி நேரம் 15 மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான சிக்கல்களை நம்ம எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்திருக்கு. குறிப்பிட்டு 242 பேர் பயணம் செஞ்சதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 150க்கும் மேற்பட்டோருக்கு வந்து ஒரு என்ன ஆனாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்குது. அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் தொடர்ச்சியான அந்த சிகிச்சையானது வந்து அளிக்கப்படும். இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தினர் எங்களுடைய சொந்தத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் தான் அப்படின்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவர்களுடைய அந்த உடலானது வந்து கொடுக்கப்படும். இந்த காலகட்டங்களில் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அதிகப்படியாக எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்டின் மூலமாகவும் அது இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அந்த பாடிஸை வந்து அவங்களுடைய சொந்தங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியினுடைய அந்த இறப்பு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் அரசாங்க தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்படலை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த விபத்தானது இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோழிக்கோட் பகுதியில் கொரோனா காலகட்டங்களில் கோழிக்கோட் பகுதியில் இரவு நேரத்தில் இதே மாதிரியான ஒரு விபத்து, ஆனால் 18 பேர் வரைக்கும் வந்து அந்த விபத்தில் வந்து உயிரிழந்திருந்தாங்க. கோழிக்கோட்டினுடைய அந்த விமான நிலையம் அந்த ஓடுதளமானது வந்து ரொம்ப சின்ன ஒரு விமான நிலையம் விமான ஓடுபாதை. அதில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த செவுற்று பகுதியில் இடித்து அந்த விமானமானதை வந்து கீழே சென்று அந்த மின்பகுதியில் இருந்த பலரும் வந்து அந்த விபத்தில் உயிரிழந்திருந்தாங்க. கொரோனா காலகட்டத்திலும் கூட பலரும் வந்து தங்களுடைய உதவிகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பலருக்கும் செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த அகமதாபாத் விமான நிலையம் வந்து மீண்டும் தன்னுடைய அந்த வேலைகளை வந்து தொடங்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அகமதாபாத் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சார்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் பிரிட்டனுடைய பிரதமர் கியர் ஸ்ட்ராம் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பிரிட்டனை சேர்ந்த பலரை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் விபத்துக்குள்ளான காட்சிகளை வந்து வெளியாகிருக்கிறது எனக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. நிலைமை குறித்து எனக்கு தொடர்ந்து தகவல் கிடைத்து வருகிறது. இந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களை குடும்பத்தினருக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காரு. அதே போல் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விபத்து குறிப்பிட்டு குஜராத் மாநிலம் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம் அப்படிங்கிறதுனால உடனடியாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரையும் வந்து அந்த
பகுதிக்கு வந்து நேரடியாக வந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய கள விஷயங்களை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காரு. பிரதமருடைய இந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து அகமதாபாத்தில் நடந்த துயர சம்பவம் என்னை அதிர்ச்சிக்கும் வருத்தத்துக்கும் உள்ளாக்கியுள்ளது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இதயம் நொறுங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான பணியில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த காலங்களில் ஏர் இந்தியா விமானமானது முழுமையாக இந்தியா அரசாங்கத்தினுடைய தரப்பிலிருந்து இருந்துருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக கடுமையான நிதி சுமை, அதே போல் பலருக்கும் வந்து சம்பளத்தை வந்து கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது அதை வந்து டாடா நிறுவனம் வந்து வாங்குறாங்க. டாடா நிறுவனம் வாங்கினது தொடர்ச்சியாக பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. இந்த போயிங் விமானத்தை பொறுத்தளவுக்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்த போயிங் விமானமானது வந்து ஏர் இந்தியா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பல்வேறு குறைபாடுகள், பல்வேறு சிக்கல்களை வந்து எழுப்பிட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஒரு மிக முக்கியமான விபத்து அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த விமானத்தை நம்ம வாங்கலாமா இல்லை வேணாமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இந்த மே டே காலிங் அப்படிங்கிறது தொடர்பாக தான் தற்போது பலரும் பல்வேறு சமூக வலைதளங்களில் பல இதில் வந்து தொடர்ச்சியாக சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மே டே காலிங் அப்படிங்கிறது என்ன, சர்வதேச அளவில் அபாயத்தை தெரிவிக்கவும் உடனடியாக உதவி வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக விமான கட்டுப்பாட்டை இழக்கும் பட்சத்தில் அபாயத்தை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தொடர்பு கொண்டு மேடே காலிங் அப்படின்னா ரொம்ப ஒரு அவசரமான ஒரு நிலை, அதாவது தன்னுடைய ஃப்ளைட்டோ இல்லை கப்பல்கள் வந்து இயக்குறாங்க அப்படின்னா அந்த சூழல் வந்து சரியாக இல்லை, ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவர்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அந்த மேடே கால் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இந்திய அரசாங்க தரப்பின் சார்பாகவும் அதே போல் அகமதாபாத் போலீஸ் சார்பாகவும் அகமதாபாத்தினுடைய அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி சார்பாகவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பாகவும் பல்வேறு அந்த எண்கள் வந்து தற்போது அவர்களுக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய உறவினர்கள் தங்களை சார்ந்தவர்கள் யாராச்சும் அந்த விமானத்தில் பயணம் செய்யும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு என்கரேஜ் சார்ந்த விஷயங்களை வந்து அந்த ஒரு எண்ணானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் அடுத்தடுத்த கட்டங்களில் தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த விமானம் விழுந்த அந்த ஒரு பகுதியானது வந்து ஒரு மருத்துவ கல்லூரி இருந்த பகுதி. அந்த மதிய நேரமானது வந்து மருத்துவர்கள் வந்து அந்த கல்லூரியினுடைய விடுதியில் உணவு அருந்திட்டு இருந்த அந்த காலகட்டத்தின் போது தான் இந்த விபத்தானது வந்து நடைபெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அங்கேயும் பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த விபத்தை நேரடியாக பார்த்தவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த மதிய காலகட்டங்களில் வீட்டுக்குள்ளே இருந்ததாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம் கேட்டதன் பிறகாக வீட்டிலிருந்து வெளியே வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விமான விபத்தானது வந்து நடைபெற்றிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த மருத்துவக் கல்லூரியின் மீதான அந்த ஒரு பகுதியில் விமானம் வந்து எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நேரலையில் வந்து நம்ம காட்சியில் பார்த்துட்ருக்கோம். அதில் பாதிக்கப்பட்ட அதில் வந்து சிக்கிட்டு இருக்கக்கூடிய பல மாணவர்களை உடனடியாக மீட்டு நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து அழைச்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. விமானத்தில் சிக்கி இருக்கிறவர்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் போலீஸாரும் அதே போல் தேசிய மீட்பு குழுவினர் பலரும் வந்து தொடர்ந்து அவர்களை மீட்டு உயிரோடு இருப்பவர்களை வந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து அழைத்து சென்று வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நேரில் இருந்து பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 170 பேர் இது வரைக்கும் வந்து உயிரிழந்திருப்பதாக அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது. மீட்கப்பட்ட உடல்கள் பெரும்பாலும் கருகிய நிலையில் இருந்ததாக அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது. ஏன்னா நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெடி விபத்தை போன்று வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்குறோம். இதன் காரணமாக உள்ளே பயணித்தவர்கள் பெரும்பாலானோர் வந்து உயிரிழந்ததுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. போயிங் விமானத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் சார்ந்து நம்ம குறிப்பிட்டு பார்த்துருந்தோம். இந்த விமானத்தில் ஒருவேளை இந்த இன்ஜின் ஃபெயிலியர் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா, அல்லது அந்த காக்பிட்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயணத்தின் போது மாறி இருக்கிறதா, இல்லை ஏதாவது சிக்கலை எதிர்கொண்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் பல விஷயங்கள் வந்து நம்ம முன்பு இருக்கிறது. இனி அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த விசாரணையின் போது
என்ன மாதிரியான சிக்கலின் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இது பண்ணுவாங்க. குறிப்பிட்டு 300 பேர் வரைக்குமே வந்து இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 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 எண்ணிக்கையானது வந்து குறிப்பிடப்படுது. பயணத்தை சார்ந்தவர்கள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் வந்து இருந்தவர்கள் இந்த விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணிக்கையானது வந்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது பிரிட்டனை தொடர்ந்து இந்த விமானத்தில் பயணித்த பல நாடுகளுடைய எம்பசிக்கள் தங்களுடைய அந்த எண்ணை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. பலரும் வந்து தங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. தொடர்ச்சியாக இந்த போயிங் விமானம் தொடர்பாகத்தான் தற்போது அதிகப்படியான நபர்கள் கடந்த காலங்களில் எழுதின பல்வேறு விஷயங்களை தற்போது பகிர்ந்துட்டு வராங்க. சரவணன்.